ஸோ போன கிளாஸ்ல இந்த இதோட நிறுத்தினோம். சுபத்ராயாம் அபிமன்யுர் நாம புத்ரோ ஜக்ஞே திரௌபத்யாத் தூ பிரதிவிந்தியः சுதசோமः श्रुतवर्म शतानीक श्रुतसेनाख्याः पञ्चपुत्राः क्रमात् पञ्चभ्यो अपि जाताः मनोजवस्ते कुमाराः पार्थादेव सर्वम् अस्त्रविद्याम् अशिक्षन्त இதோட நிறுத்தினோம். அதாவது அர்ஜுனன் வந்து சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அபிமன்யுங்கிற ஒரு புத்திரன் பிறந்தான். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ்லி இந்த ம், திரௌபதிக்கு வந்து யுதிஷ்டிரன் கிட்டேந்து பிரதிவிந்தியன் ஒருத்தனும் சுதசோமன்கிறது பீமனுக்கும், ஸ்ருதவர்மன் வந்து அர்ஜுனனுக்கும், சதானீகன் ஸ்ருதசேனா வந்து அர்ஜுனன் சகாதேவனுக்கும். இந்த இவா எல்லாரும் என்ன அப்படின்னா பார்த்தாதேவ இந்த அர்ஜுனன் கிட்ட இருந்து எல்லா வித்தியையும் கத்துண்டா. இதோட போன கிளாஸ் நம்ம முடிச்சோம் இல்லையா? இப்போ அத நிகா நிதா Yes. ಹೇಳಿ sir. Yeah. अत अत निदाघस्म्य स्त्रीभिस्सह ಹ್ಮ್ ಯಮುನಾ ತೀರೆ. यमुनातीरे ಹ್ಮ್ यमुनातीरे विहरणतौ ಹ್ಮ್ कृष्णार्जुनौ बभ्रुकेशो हिरण्यवर्णः ब्रह्मण उपते ಹ್ಮ್ उपतेय ಉಪೇತ್ಯ. ಹ್ಮ್ शुद्धितोऽस्मि ಹ್ಮ್ ममाभीष्टमनं दत्तमि ममाभीष्टमनं दत्तमिति ययाचे हम्म। अथ ययाचे अथ निधागसमये स्त्रीभिः सह यमुनातीरे विहरन्तौ कृष्णार्जुनौ बभ्रुकेशः हिरण्यवर्णः कश्चित् ब्राह्मणः उपेत्य क्षुदितः अस्मि मम अभीष्टम् अन्नं दत्तम् इति ययाचे. சரியா? அத பிறகு நிதாக சமயே அப்படின்னா டியூரிங் சம்மர் டைம்ல ஸ்திரீபிகி சக யமுனா தீரே விஹரந்தௌ கிருஷ்ணார்ஜுனௌ ஸ்திரீகளோடு கூட யமுனாயாக தீரே யமுனா தீரே ஸ்திரீகளினுடைய ஸ்திரீகளோடு கூட யமுனையினுடைய கரையில் விஹரந்தௌ சஞ்சாரம் மூவ் பண்ணிட்டு இருக்கிற வாண்டர் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணரும் கிருஷ்ணஸ்ச அர்ஜுனஸ்ச தௌ கிருஷ்ணார்ஜுனௌ அவ ரெண்டு பேரையும் இந்த பபுருகேஷக ஹிரண்யவர்ணக கஷ்டித் பிராமணக யாரோ ஒரு பிராமணன். அவன் பேர் என்னன்னா பப்ருகேஷன்னு பேரு. பப்ருனா பிரவுன்னு அர்த்தம். அவனுடைய தலைமுடி வந்து பிரவுனா இருந்தது போல இருக்கு. சோ அந்த பப்ருகேஷா அண்ட் அவனுடைய சரீரம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஹிரண்யம்னா ஸ்வர்ணம்னு அர்த்தம். சோ ஸ்வர்ணத்தை போல தங்கத்துக்கு என்ன ஒரு வர்ணமோ என்ன ஒரு கலரோ அந்த மாதிரி ஹிரண்ய வர்ணக ஒரு வர்ணத்தோட இருக்கின்ற கஷ்டித்து பிராமணக யாரோ ஒரு பிராமணன் இந்த கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் உபேத்திய அடைந்து விட்ட பிறகு அப்ரோச் பண்ணான் கிட்ட வந்து என்ன அப்படின்னா அகம் க்ஷுதிதா அஸ்மி நான் பசியோட இருக்கிறேன். மம அபீஷ்டம் அன்னம் எனக்கு இஷ்டமான அன்னத்தை தத்தம் தத்தம்னா தேஹி தத்தம் உங்களுக்கு லோட்டு லகாரம் தா. சோ வந்து தத்தம்ங்கிறது பார்த்த உடனே இத்த பிரத்யம் மாதிரி தோணும். ஆனா வந்து ததாத்து இருக்கணும். So அதனுடைய மத்தியம புருஷ த்விவச்சனம். நீங்க வந்து ரெண்டு பேரும் கொடுங்கோ அப்படிங்கறத யயாச்சே. யயாச்சேங்கிறது லிட்டில் இருக்கு ஆத்மநேபதி. யாச்சுங்கிறது தாத்து. யாச்சதே யாச்சேதே யாச்சந்தே. அது வந்து யயாச்சே யயாச்சாதே யயாச்சிரே அப்படின்னு வரும். சரியா? அத பிறகு நிதாக சமயே நிதாகஸ்ய சமயः தஸ்மின் நிதாக சமயே ஸ்திரீபிகி சக ஸ்திரீகளோடு கூட யமுனாயாக தீரே யமுனா தீரே விஹரந்தௌ அப்படிங்கிறது சத்ருல இருக்கு. அது வந்து கிருஷ்ணார்ஜுனவுக்கு அட்ஜெக்டிவா போறது. விஹரந்தௌ கிருஷ்ணார்ஜுனவ். இந்த கஷ்யத் பிராமணக யாரு அப்படின்னா அந்த பப்ருகேஷா ஹிரண்யவர்ணகா இது மூணு ஒரே ஒத்தனுக்கே போறது. உபேத்திய அகம் க்ஷுதிதா அஸ்மி நான் பசியோடு இருக்கிறேன். சரியா? மம அபிஷ்டம் என்னுடைய அபிஷ்டம்னா இஷ்டம்னு அர்த்தம். விருப்பப்பட்ட டிசைரஸ்னு அர்த்தம். அன்னம் சாப்பாடை கொடுங்கள் என்று யயாச்சே கேட்டான். சரியா இருக்கா? ஆ? அதுக்கு அடுத்தது படிங்க. Yeah. Okay. कस्त्वं कीदृशं वा अनं இல்ல கீதம் त्वाभीष्टमिति வா அன்னம் பிரிச்சு படிங்கோ. वा கஹத்வம் கீத कीदृशं वा अन्नं ஆ, அங்க என்ன இருக்கோ அந்த அந்த லெட்டரை மனசுல வாங்கிண்டு படிங்கோ சார். கஹத்வம் वा ஈதிருஷம். ம் अन्नं ம் ஆ
ஐ திங்க் உங்க இன்டர்நெட் சரியில்லையா? ஸோ ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. कीदृशं ஆ वा वाय्स् इस् क्राकिङ्ग् ड्रापिङ्ग् ஆமா, your voice is cracking. I think வேற யாராவது படிக்கிறீங்களா? द्वाभीष्टमिति ஆ पृष्ट स पुनर्बाभाषे பபாஷே. पुनर्बभाषे பபாஷே. अहं ம். आ, बभाषे ம். अहं किल उत्बुकु उत्बुक राज्ञ श्वेतकेतो केतोः द्वादशवर्षिके सत्रे अवचिन्न आयाजयाधार्याः ம். मन्दिरशक्ति मन्दशक्तिर्भवन् ம். तत्र भवत् परमेष्टिन ம். शासने अग्दङ्कौरो कौरैः सत्य सत्य सत्वैरषदिमिः च सम्पन्नमिदं खाण्डवन् भक्ष्यन्तु घटमान सख्यस्तुत शक्कस्य रक्षणोगतेन मधोन மகோனா ஷமிதோஸ்மி. मदोना शमितोऽस्मि ம். शमितोऽस्मि कः त्वं कीदृशं वा अन्नं तव अभीष्टम् इति पृष्टः सः पुनः बभाषे। अहं किल हुतबुक् राज्ञः श्वेतकेतोः द्वादशवार्षिके सत्रे अविच्छिन्नतया आज्यधारया मन्दशक्तिः भवन् तत्र भवतः परमेष्टिनः शासनेन अगदङ्कारैः सत्त्वैः ओषधिभिः च सम्पन्नम् इदं काण्डववनं भक्षयितुं घटमानः सख्युः तक्षकस्य रक्षण उद्यतेन मघोना शमितः अस्मि. கஹத்வம். ஸோ இவா ரெண்டு பேரும் பாட்டு கேட்கிறா, கிருஷ்ணரும் அர்ஜுனனும். நீ யாரு? கீதிருஷம் வா அன்னம் தவ அபீஷ்டம். எந்த மாதிரியான அன்னம்னா சாப்பாடு. என்ன மாதிரியான அன்னம் தவ உனக்கு அபீஷ்டம் இஷ்டம். இதி பிருஷ்டஹ சஹ பபுர்கேஷகன்னு போய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கேட்கப்பட்ட அந்த பபுர்கேஷனானவன் புனக பபாஷே மறுபடியும் பதில் கொடுத்தான். he replied when he was asked what type of food he need அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த பபுருகேஷா புனக பபாஷே. பாஷுங்கிற தாத்துனுடைய பபாஷேங்கிறது லிட்டில் இருக்கு ஆத்மநேபதி. சரியா? சோ பதிலை உரைத்தான். சரியா? என்ன அப்படின்னா அகம் கில உதபுக்கு. உதபுக்குன்னா அக்னின்னு அர்த்தம். சரியா? உதம் புங்தே ஹிதி உதபுக்கு. அதாவது நம்ம வந்து தேவர்களுக்கு வந்து எதை போடுறோமோ எந்த அவிச அதை வந்து அக்னியில போட்டா அவன் கொண்டு போய் சேர்த்துருவான். சோ நம்ம எதெல்லாம் போடுறோமோ அதை எல்லாத்தையும் வந்து அக்னி தேவதன் முதல்ல எடுத்து விடுவான். சோ அந்த ஹுதபுக்கு அப்படிங்கிறது அக்னி. சோ அகம் கில ஹுதபுக்கு, நானோ அக்னி. ராஜ்ஞா ஸ்வேதகேதோஹோ. ராஜ்ஞகாங்கிறது சஷ்டியில இருக்கு. ஸ்வேதகேதுவுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸ்வேதகேதுஹு கேதோஹோ குரோஹோ மாதிரி. ராஜாவான ஸ்வேதகேதுவினுடைய துவாதச வார்ஷிகே சத்ரே. சத்திரம்ங்கிறது யாகம்னு அர்த்தம். நபும்சகலிங்கத்துல இருக்கு. துவாதச வார்ஷிகே 12 வருட காலம் நடத்தின அந்த யாகத்தில் அவிச்சின்னையா ஆஜ்யதாரையா இடைவிடாமல். விச்சின்னம்னா தெர் இஸ் அ பிரேக், பிளக்கிறது, ஒரு ஒரு தடங்கல் ஏதோ ஒண்ணு. அவிச்சின்னம்னா ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லையா? கண்டினியூஸா அவிச்சின்னையா ஆஜ்யதாரையா. ஆஜ்யம்னா நெய். அந்த நெய்யினுடைய தாரையா ஃப்ளோனால மந்த சக்தி பவன் மேல, அதாவது அதி அத்தின்னு சொல்றோம்ல, டூ மச்சா எதையா கொடுத்துட்டா அது வந்து குறைஞ்சு போயிடும். சோ மந்த சக்தி பவன்னு. எனக்கு வந்து மந்தம்னா குறைந்து விட்டன்னு அர்த்தம். மந்த சக்தினா குறைந்த விட்ட சக்தியோட ஆகிவிட்டு. பவன்னுங்கிறது சத்ருல இருக்கு. மந்தா சக்தி எஸ்ய சகா மந்த சக்தி. குறைந்து விட்ட சக்திங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ அதனால மந்தா சக்தி எஸ்ய சகா, குறைந்து விட்ட சக்தி யாருக்கோ அவன். அந்த மந்த சக்திங்கிறது இங்க அக்னிக்கு அட்ஜெக்டிவா போறது புல்லிங்கத்துல. சோ மந்த சக்தி பவன்னு, குறைந்து விட்ட சக்தியோட பவன்னு இருந்து கொண்டு. பூதாத்துவனுடைய சத்ரு பிரத்யம். தத்திர பவதः பரமேஷ்டினஹா. பரமேஷ்டிங்கிறது இங்க பிரம்மா. அங்கு
இந்த பவதக இந்த பரமேஷ்டியான இந்த பிரம்மாவினுடைய சாசனேன, சாசனம்ங்கிறது ஒரு ஒரு அட்வைஸ் ஆர் கட்டளை, ஆர்டர். அதனால அக அகதங்காரைஹி சத்வைஹி ஓஷதிபிஹி ச சம்பன்னம் இதம் காண்டவவனம் பக்ஷயித்தும் கடமானஹா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நான் வந்து அக்னி, இந்த ராஜாவான ஸ்வேதகேதுவினுடைய 12 வருஷ காலம் அவன் பண்ண அந்த யாகத்துல கண்டினியூஸா அவன் வந்து ஆஜ்யதாராங்கிறது அந்த நெய்யினால, நெய் he was pouring ghee into the அக்னி. அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு மந்த சக்தியா போயிட்டேன். எனக்கு வந்து ஐ லாஸ்ட் மை பவர், குறைஞ்சு கொடுத்து. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சமயத்துல பவதா பரமேஷ்டினஹா பிரம்மாவான உங்களுடைய சாசனேன, உங்களுடைய கட்டளையின் பொருட்டு நீங்க என்ன கட்டளை பண்ணேள் அப்படின்னா, அகதங்காரைஹி சத்வைஹி ஓஷதிபிஹி சம்பன்னம் காண்டவவனம். இந்த காண்டவம்ங்கிற பேருள்ள வனம்னா காடு. அது வந்து சம்பன்னம் நன்னா நிறைய இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, சத்வைஹி ஓஷதிபிஹி நன்ன சத்தான ஓஷதினா மெடிசனல் ஹெர்ப்ஸ், அந்த ஓஷதிகளோட இருக்கின்ற காண்டவவனம். அந்த ஓஷதிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அகதங்காரைஹி கதா, கதானா ரோகம்னு அர்த்தம். நீங்க நாராயணியத்துல பார்த்தேன்னா ஆமயோகாத்து, அப்புறம் கதாத்து, அந்த மாதிரி நிறைய பிரயோகம் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். ஏன்னா பட்டத்திரி வந்து தன்னுடைய ஒரு ரோகம் போறதுக்கோசரம் தான் அந்த நாராயணியம் எழுதினார். தன்னுடைய குருவினுடைய ரோகத்தை வாங்கினுட்டு பாகிமா மாமயோகாத்துன்னு வரும். அப்புறம் இந்த கதாத்து மாம் பாகின்னு வரும். ஸோ கதம்னா ரோகம்னு அர்த்தம். அகதஹா அப்படின்னா அரோகஹான்னு அர்த்தம். அதாவது இந்த ஓஷதிக்கு வந்து அது அட்ஜெக்டிவா வருது. எப்படிப்பட்ட ஹெர்ப்ஸ் அது அப்படின்னா, ரோகங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஹெர்ப். புரியுறதா? சோ வந்து கதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோகம், அகதம் அப்படின்னா அரோகம். சோ அகதம் கரோதி இது அகதங்காரக. எப்படி வந்து சங்கரஹாக்கு சொல்றோம் இல்லையா, ஷம் கரோதி இது சங்கரஹா. ஷம்னா மங்களம், மங்களத்தை செய்பவர் சங்கரஹா இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து அகதம் கரோதி இது அகதங்காரக, தைஹி அகதங்காரைஹி, கும்பம் கரோதி இது கும்பகாரக, அந்த மாதிரி. சோ வந்து இங்க வந்து அகதம் அப்படின்னா அரோகத்தை, அந்த டிசீஸை போக்கடிக்கிறது எது அப்படின்னா இந்த ஓஷதிகள். சோ இந்த இந்த திருத்தியா விபக்தி ரெண்டுமே இந்த சத்வைஹி ஓஷதிபிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த மாதிரி ரோகத்தை போக்கடிக்கக்கூடிய இந்த மெடிசினல் ஹெர்ப்ஸ்னால சம்பன்னம் அப்படின்னா நிரம்பி இருக்கிறன்னு அர்த்தம். இட் இஸ் ஃபில்டு வித் ஹெர்ப்ஸ். என்ன மாதிரி ஹெர்ப்ஸ் அப்படின்னா, த ஹெர்ப்ஸ் விச் ரிமூவ் யுவர் டிசீஸ். அந்த மாதிரி இருக்கின்ற, அதோட சம்பன்னமாக இருக்கின்ற இதம் காண்டவ வனம், இந்த காண்டவம் இதி வனம் காண்டவ வனம், காண்டவம்னு பெயருள்ள இந்த வனத்தை பக்ஷயித்தும். சோ அக்னிக்கு வந்து சாப்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் எரிச்சாதான் அவனுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட். சும்மா ஒரு ஓரத்துல விளக்கேத்தி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது அக்னிக்கு வந்து சந்தோஷம் அதுல இல்ல. அப்படியே ஒரு பஸ்மீகிருதா, அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு அழிச்சானா நல்ல ஒரு மந்த சக்தி இல்ல, நல்ல உத்கிருஷ்டா சக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அந்த மாதிரி அந்த காண்டவ வனத்தை பக்ஷயித்தும் கடமானஹ, கடமானஹங்கிறது ஷானச்சு. சோ கடதே கடமானஹ, இந்த மாதிரி நான் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிற தருணத்துல கடமானஹ அகம் என்ன பண்ணப்பட்டேன் அப்படின்னா, மகோனா ஷமிதஹ அஸ்மி. மகோனஹ அப்படின்னா இந்திரஹன்னு அர்த்தம். மகோனாங்கிறது உங்களுக்கு வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். சரியா? இது வந்து மகவன்னு சப்தம். மகவா மகவானவ் மகவானஹன்னு இருக்கு, மகவான் மகவந்தவ் மகவந்தனும் இருக்கு. சரியா? இது வந்து மகவதான்னு வரும். உங்களுக்கு மகவான் வந்து கொடுத்தோம்னா பகவான் மாதிரி, குணவான் மாதிரி, குணவதா அப்படி வந்துரும். உங்களுக்கு மகவா மகவானவ் மகவானஹான்னு எடுத்துட்டேன்னா மகவானம் மகவானவ் மகோனஹான்னு வரும். மகோனா திருத்தியா விபக்தி. சோ இந்த மகோனா அப்படின்னா இந்த இந்திரனினால் ஷமிதா அஸ்மி, நான் வந்து அடக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேன். ஏன்? வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னா, சக்யுஹு தக்ஷகஸ்ய ரக்ஷண உத்யதேன மகோனா. ஸோ ஐ வாஸ் அபவுட் டு டேர்ன் தி காண்டவவனம் இன்டு ஆஷஸ். அங்க யார் இருக்கா அப்படின்னா, தக்ஷகன்னு ஒரு சர்ப்பம் அங்க இருந்துட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னா இந்த மகோனன், இந்த இந்திரனுடைய ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டும் பஸ்மம் ஆயிடுமோனோ அதுல இருக்கிறதுனால. சோ அந்த சக்யுஹு தக்ஷகஸ்ய, தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த தக்ஷகனுடைய ரக்ஷணஸ்ய ரக்ஷண உத்யதேன அப்படின்னா, ரக்ஷணே உத்யதா தேன ரக்ஷண உத்யதேன, அந்த தக்ஷகனை காப்பாத்தணும்னு ஒரு எஃபர்ட் எடுக்கின்ற இந்த மகோனா இந்திரனினால் அகம்
ஷமிதோ அஸ்மி. எப்படிப்பட்ட அகம்? காண்டவமனம் பக்ஷயித்தும் கடமானஹ அகம் க்ஷமிதோ அஸ்மி. சரியா இருக்கா? புரியுறதா? புரியுறதா சார், நடராஜன் சார்? ஆ? இந்த சப்தம் புரிஞ்சுது, ஆனா கனெக்ஷன் புரியல. என்ன புரியல? சொல்லுங்க. இதோட கனெக்ஷன் இது. இல்ல ஆஹ், இல்ல, கதை புரிஞ்சுக்கோங்க. ஆஹ், அதாவது ஒரு ஒரு வெயில் காலத்துல இந்த யமுனா தீரத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனும் மூவ் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து ஒரு பிராமணன், அவன் பேர் பப்ருகேஷன். அவனுக்கு நல்ல சொர்ண வர்ணத்துல அவன் இருக்கான், நல்ல பட பட படபடன்னு ஜாஜ்ஜொல்யமா இருக்கான். ஏன்னா அவன் அது அக்னி. புரிஞ்சுது, ஆனா அவன் ஆ, சொல்றது புரியல. என்ன சொல்றது புரியல. அவன் வந்து எனக்கு சாப்பாடு கொடுன்னா, என் ஆமா, அபிஷ்டம் அன்னம் கொடுன்னா, அவனுக்கு ஆமா. அபிஷ்டம் அன்னம் வந்து பாயசமும் லட்டுவுமான இல்ல. அதுக்கு வந்து பஸ்மம் பண்றதுதான் அக்னிக்கு வந்து அபிஷ்டம். சோ அதனால நீ யாருன்னு கேக்குறா இவ ரெண்டு பேரும். நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு என்ன பிடிச்ச சாப்பாடுன்னு கேக்குறா. உடனே அவன் வந்து ஹி நரேட்ஸ் த ஸ்டோரி. நான் தான் அக்னி, ஸ்வேதகேதுன்னு ஒரு ராஜா 12 வருஷம் யாகம் பண்ணி அதுல நெய்யா கொட்டி 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 என்னோட மந்தமா இப்ப எடுத்து என்னோட சக்தி. நான் வந்து ம். பிரம்மா கிட்ட போய் வேண்டிண்டேன், இந்த மாதிரி மந்தா சக்தி அகம், ஏதாவது என்னை காப்பாத்துங்கோன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, he advised me to go and burn this காண்டவவனம். ஓ. அந்த காண்டவ வனத்தை ஏன் பேர்ம் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து சத்வைகி ஓஷதிபிகி சம்பன்னம். அந்த வனம் நல்ல ஒரு பெஸ்ட் ஹெர்பல் ஹெர்ப்ஸ்னால, ஒரு மெடிசினல் ஹெர்ப்ஸோட இருக்கு. அந்த மெடிசினல் ஹெர்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அகதங்காரைகி, கதகான ரோகஹான்னு சொன்னேன், அகதஹா அப்படின்னா அரோகஹான்னு அர்த்தம். ரோகத்தை போக்கடிக்கக்கூடிய, அகரம் அரோகம் கரோதி இது, அகதம் கரோதி இது அகதங்காரः. ரோகத்தை போக்கடிக்க கூடியதாக இருப்பதனால அந்த அகதங்காரம்ங்கிற ஒரு பதம் வந்தது. அது எதுக்கு அட்ஜெக்டிவ்? ஓஷதி பிகிக்கு அட்ஜெக்டிவ். சோ ரோகத்தை போக்கக்கூடிய மெடிசனல் ஹெர்ப்ஸோட இருக்கின்ற இந்த காண்டவவனம் ஆனது இந்த மாதிரி சம்பன்னம் அஸ்தி, ஏபிகி ஓஷதிபிகி. அதனால அவைகளை அகம் பிரம்மாவினுடைய உபதேசம் படி பக்ஷயித்தும் கடமானக, ஐ வாஸ் ரெடி டு பக்ஷயித்தும்னா டு ஈட், டு ஸ்வாலோ, அதான் நான் முழுங்கணும்னு போறேன். ஆனா அங்க என்ன ஆறுது அப்படின்னா, இந்த இந்திரன் என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்டு தக்ஷகன் அங்க இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்குன்னு வந்துட்டு என்ன அவன் நிறுத்திட்டான். சமிதாகனா அடக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? மழையை பொழிஞ்சா அக்னி அவுட் இல்லையா? கரெக்ட், அக்னி கரெக்ட். எவ்வளோ கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் காத்து வந்து அக்னியினுடைய ஃப்ரெண்டு, பரவி விடும். சின்ன விளக்க காத்து அணைச்சிரும், பெரிய நெருப்ப, அதாவது கூப்பக்கணனம், அது என்னது, வீடு பத்து எரிஞ்சுட்டு இருக்கும்போது. நீதி சதகம் நினைக்கிறேன். ஆமா, கூப்பகணனம்ங்கிறது வியர்த்தம் அப்படிங்கிற மோனம். அப்படியே அந்த மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னிக்கு ஃப்ரெண்டு வந்து வாத்தம், உங்களுக்கு வாயு. ஜலம் வந்து எப்பவுமே அக்னிக்கு ஃப்ரெண்டு இல்ல. சங்குன்னு போட்டோம்னா அக்னி பஸ்மம் போயிடும். சோ இந்த மகோனன் என்ன பண்ணுவான், இந்திரன், அவனை வந்து மழையை தானே பொழிவான், வருணனோட சகாயத்தோட தண்டர் போல்ட்டு அடிச்சு இது பண்ணுவான். சோ இவனோட சத்யுஹு தக்ஷகஸ்ய, தன்னுடைய ஃப்ரெண்டான தக்ஷகனுடைய ரக்ஷணே உத்யதः, அவனை காப்பாத்துவதில் முயற்சி கொண்டு இருப்பவனான அந்த மகோனா, மகோனஹா அப்படிங்கிறது மகவா, மகவானம். சோ அதுல மகோனாங்கிறது திருத்தியா விபக்தி. சோ இந்த உத்தியதேனங்கிற அட்ஜெக்டிவ் அவனுக்கு போறது. அவனால் அகம் உதபுக்கு இதி அகம் ஷமிதः அஸ்மி, அடக்கப்பட்டவனாக ஓ. ஆகிவிட்டேன். புரியுறதா இப்போ? ஆ, புரிஞ்சுது, புரிஞ்சுது. அப்போ the fire got extinguished, nearly extinguished, ஆமா, because of the rain given by Indra ஆமா, for because Indra wanted protecting, to for protect. See, protecting Daksha. after losing all his power, this Agni Hmm. went and approached Brahma. Please help me. Right, He right. asked, by his advice, he said, you go to this particular Go to vanam this called forest. Kandava Vanam, which Ah, is filled ah. with all medicinal herbs. சரி, பிரம்மா சொல்லிட்டாரேன்னு without any inhibition, he makes an attempt there. அங்க போனா என்ன ஆறுது, இந்திரன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு தக்ஷகனை காப்பாத்தணும்னுட்டு வரான். வந்து ஃபுல்லா மழையை பொழிஞ்சா என்ன ஆகும், அக்னி அடைஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரியாக இந்த கதையை வந்து இந்த இந்த அக்னியானது, மாதிரி அவஸ்தையில இருக்கேன், அப்போ ஏதாவது கொடுங்க எனக்கு, எனக்கு என்னோட. ஏதாவது குடும்பம் பண்றதுக்கு அப்படின்னு அப்படின்னு கேக்குது. புரிஞ்சுது, புரிஞ்சுது. சரியா? சோ அதான் ஹுதபுக்கு அப்படிங்கிறது ஹுதம் புங்தே இது ஹுதபுக்கு. அதுக்கப்புறம் துவாதர்ஷ வார்ஷிகே சத்ரே ஆஜ்யதாரையா, ஆஜ்யஸ்ய தாரா தயா ஆஜ்யதாரையா, அவிச்சின்னையா ஆஜ்யதாரையாங்கிறது இதுக்கு அப்ஜெக்டிவா வருது. ந விச்சின்னா அவிச்சின்னா தயா, மந்தா சக்தி எஸ்ய சகா மந்த சக்தி. அப்புறம் அது வந்து புல்லிங்கம் ஆயிடும். பவன்ங்கிறது சத்ருல இருக்கு. பரமேஷ்டினகாங்கிறது பிரம்மா.
சாசனேன அப்படிங்கிறது அவருடைய ஒரு கட்டளையினால இல்லைன்னா அவருடைய ஒரு அட்வைஸ்னால. அகதங்காரகாங்கிறது நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். கதஹன ரோகா, அகதஹன அரோகா, அகதம் கரோதி இது அகதங்காரஹா. அகதங்காரைஹிங்கிறது இந்த ஓஷதிபிகிக்கு அட்ஜெக்டிவா போறதுனால இதுவும் திருத்தியா விபக்தி. சத்வைஹி நன்றாக இருக்கின்ற அந்த ஓஷதிபிகி அப்படின்னா நல்ல மெடிசினல் ஹெர்ப்ஸ்னால சம்பன்னம் இதம் காண்டவ வனம். ஸோ காண்டவ வனத்துக்கு இந்த இதம் சம்பன்னம் ரெண்டுமே அட்ஜெக்டிவா போறது சரியா. காண்டவம் இது வனம் காண்டவ வனம். பக்ஷயிதும் துமுனந்தம் घटमानः घट घटते खानच् सख्युः तक्षकस्य रक्षणे उद्यतः रक्षण उद्यतः तेन रक्षण उद्यतेन मघोना. மகோனாங்கிறது இங்க மகவான் எடுத்துக்கல, அவர் மகவான் எடுத்துட்டு இருக்கார். வா வானவ் வானக வானம் வானவ் வானக மகோனா அப்படின்னு திருத்தியா விபக்தி. ஷமிதா அஸ்மி. சரியா இருக்கா? புரியுறதா? ஓகே. நடராஜன் சார் படிக்கிறேடா ஆர் வாசுதேவன் சார் இங்க படிக்கிறேன்? இங்க இங்க கொஞ்சம் சத்தமா இருக்கு. வேற யாராவது படிங்க. வாசுதேவன் சார் நீங்க படிங்க. படிக்கட்டுமா? ஆ, ஆ. एवं सप्तकृत्वः विततप्रयत्नः पुनर्धातुरादेशेन भवन्तौ शोकापनुदौ प्रतीक्ष्य स्थितः अस्मि इति। ஏவம் சப்தகிருத்வஹ விதத பிரயத்னஹ. சப்தகிருத்வஹனா என்ன? பஞ்சகிருத்வானா பஞ்சவாரம்னு சொன்னேன். சப்தகிருத்வனா சப்தவாரம். இதெல்லாம் பேசிக் சம்ஸ்கிருத ஸ்ரீ பாடம். சப்தகிருத்வஹ 7 முறை, விதத பிரயத்னஹ 7 முறை ட்ரை பண்ணேன் நானு. விததஹ விததம்னா வேஸ்ட் வியர்த்தம்னு அர்த்தம். விததஹ பிரயத்னஹ எஸ்ய சஹ வீணடிக்கப்பட்ட எஃபர்ட் யாராலேயோ அவர். அப்படி இருக்கின்ற அகம் புனக தாத்துகு ஆதேசேன. தாத்துகுங்கிறது பிரம்மா. மறுபடியும் பிரம்மாவினுடைய ஒரு ஆதேசத்தினால் பவந்தௌ சோக அபனுதௌ. சோகாபனுதௌ அப்படின்னா சோகத்தை போக்கடிக்க அபநயனம் பண்றவா. அதாவது அபனுதம் அப்படின்னா அபனுததி அப்படின்னா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். சோ சோகம் அபனுததி இது சோக அபனுதா. தௌ சோக அபனுதௌ. சோ சோகத்தை போக்கடிக்கிறவா யாருன்னா நீங்க 2 பேரும். சோகம் அபனுததி. ஸோ இங்க அபனுதஹா அப்படிங்கிறது நவுனு, அபனுதௌ அப்படிங்கிறது பவந்தௌ. கிருஷ்ணார்ஜுனோ அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. சோகாபனுதௌ பவந்தௌ பிரதீக்ஷ்ய அப்படின்னா உங்களை பார்த்தப்புறம் பிரதீக்ஷ்ய ஸ்திதோ அஸ்மி உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிண்டு. ஈக்ஷதே இருக்கணும் அதனுடைய லெப்பு. பிரதீக்ஷதே அப்படின்னா இந்தசார் வெயிட் பண்றது. அவைட். ஸோ பிரதீக்ஷிய ஸ்திதோ அஸ்மி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? ஆ அப்புறம் அடுத்தது आवयोः साङ्क्रमिकम् उपकरणं सम्पादय ம் तेन तवार्थं साधयावः ம் इति अर्जुनेन उक्तः। सः श्वेताश्वं कपिलक्षणं दिव्यं रथम् अक्षय्यौ निषङ्गौ गाण्डीवाक्यं महत् कार्मुकञ्च वरुणा ஆதாய. वरुणात् आदाय तस्मै प्रायच्छत्। ஸோ இப்போ என்ன, காண்டவ வனத்தை எரிக்க முடியல. இப்போ உங்க பிரம்மா திருப்பியும் கிருஷ்ணனையும் அர்ஜுனையும் பாருங்கிறா. பாவம் இந்த அக்னி இவ 2 பேருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது. உடனே அர்ஜுன் என்ன சொல்றான், எங்களுக்கு சண்டை வரப்போகுது. அந்த அந்த சண்டைக்கு உண்டான உபகரணம் சாமகிரிகள் எல்லாம் நீ எங்களுக்கு சம்பாதிச்சு கொடு, அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சரியா? அப்போ சொன்ன உடனே அர்ஜுனனுடைய பேச்சை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஸ்வேத அஸ்வம் வெள்ளை குதிரை, கபிலக்ஷணம் திவ்யம் ரதம். லக்ஷணம்ங்கிறது இங்க சின்ஹம்னு அர்த்தம். இங்க லக்ஷணம்ங்கிறது கொடின்னு வச்சுக்கோங்க, பிளாக்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அர்ஜுனனுடைய கொடி கபி இருப்பார், ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார். சோ கபிலக்ஷணம் திவ்யம் ரதம். சோ ஒரு திவ்யமான ரதம். அது என்ன என்ன கொடியோட இருக்குன்னா ஆஞ்சநேயரை கபிய கொடியில வச்சுட்டு இருக்கு. அக்ஷயோ நிஷங்கோ. நிஷங்ககனா அந்த குவிவர், அந்த பானத்தை போட்டுக்கிற ஆரோஸை போட்டுக்கிற அந்த குவிவர். அது அக்ஷயோ அப்படின்னா நக்ஷயம் யாதி. அதுக்கு தீரவே தீராது எடுக்க. அதாவது ஒரு 10 ஆயிடுத்து ஆத்துக்கு போய் எடுத்துன்னு வரலாங்கிறது இல்ல, எவ்வளோ எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிஷங்கத்தையும் காண்டீவம்னு பெயர் உள்ள ஒரு பெரிய ஒரு மகத்கார்முகம் ஒரு பெரிய தனுஷையும் வருணன் கிட்ட இருந்து வாங்கி இவனுக்கு கொடுத்தது அந்த அக்னி. இதுதான் இதனுடைய இந்த பேராகிராஃபினுடைய மீனிங். புரியுறதா சார்? நடராஜன் சார் கதை ஃபாலோ பண்றதுக்கோசரம் முதல்ல கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் பதம் பதமா போகலாம். ஏன்னா ஆவையோகோ எங்க 2 பேருக்கும் சாங்கிராமிகம் உபகரணம் சம்பாதைய. சங்கிராமே பவம் சாங்கிராமிகம். அதாவது சங்கிராமே சாது, தட் விச் இஸ் குட் ஃபார். சங்கிராமம்னா
வார் பேட்டில் ஃபீல்டுன்னு அர்த்தம். போர்க்களத்துக்கு எது வந்து சாது, எது உச்சிதமோ அது சாங்கிரமிகம். அது உபகரணம் அப்படின்னா டூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த போர்க்களத்துல உகுந்தமான டூல்ஸை சம்பாதைய நீ சம்பாதிச்சு கொடு, பிரிங் தம். தேனை அந்த மாதிரி கொடுத்தேன்னா தவ அர்த்தம் ஜாதையாவக வி வில் ஹெல்ப் யூ, உனக்கு உன்னோட பசியை நாங்க போக்கடிக்கணும், சரியா அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். இதி அர்ஜுனேன உக்தகா சஹ. இந்த சஹ யாருக்கு போறது? உத்தபுக்கு போறது. இதி இவ்வாறாக எங்களுக்கு போருக்கு வேண்டுங்கிற சாமகிரியை நீ கொடுத்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அர்ஜுனேன அர்ஜுனனால் சொல்லப்பட்ட உக்தக அவன். சொல்லப்பட்ட சஹ உத்தவுக்கு. So, இந்த உக்தக சஹ ரெண்டுமே உத்தவுக்கு போறது. உக்தகங்கிறது இக்த பிரத்யம், சஹாங்கிறது உங்களுக்கு அவனுக்கு போறது. அந்த உத்தவுக்கு ஆனவன் அக்னி ஆனவன் என்ன பண்ணான் அப்படின்னா தஸ்மை பிராயச்சத்து அவளுக்கு கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான் அப்படின்னா ஸ்வேத அஸ்வம், சரியா, வெள்ளை குதிரை. அப்புறம் கபி லக்ஷணம் திவ்யம் ரதம். சோ கபி லக்ஷணம் அப்படின்னா அந்த கபிய வந்து சின்னமா வச்சுட்டு இருக்கிற ஒரு திவ்யமான, திவ்யமானனா ஒரு டிவைன் நல்லா இருக்கின்ற ஒரு ரதத்தையும். ஏன்னா அந்த ரதம் தான் வந்து நிக்க போறது மகாபாரதத்துல. ஜம்முன்னு ஃப்ரண்ட்ல வந்து நின்னுட்டும் அதுக்கப்புறம் ஃபுல் கீதோபதேசத்தையும் அந்த ரதமே வாங்கிக்க போறது. அதனால திவ்யம் ரதம், திவ்யமான ஒரு ரதத்தையும். அக்ஷயோ நிஷங்கோ, க்ஷயமே அடையாத, க்ஷயம்னா குறைவு, அக்ஷயம்னா குறைவே இல்லாமல் இருக்கின்ற, நிஷங்கவுனா அந்த அம்புரா துணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குவிவர், அந்த நிஷங்கா அவையையும் அவைகளையும். காண்டீவ ஆக்கியம், காண்டீவம்னு பெயருள்ள மகத்து கார்முகம் ச ஒரு பெரிய ஒரு தனுஷையும் வருணாது ஆதாய வருணன் கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு தஸ்மை அர்ஜுனாய பிராயச்சத்து அந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தான். சக பிராயச்சத்து யார்? சக உதபுக்கு பிராயச்சத்து இது எல்லாத்தையும் கொடுத்தான். சரியா இருக்கா சார்? ஆ? அதுக்கப்புறம் ததா तथा பகவதே भगवते दिव्यं चक्रं ஆ कौमोदकी इति गदाञ्च. ததா அவ்வாறாகவே பகவதே, பகவதேனா பகவானான கிருஷ்ணருக்கு, பகவதேங்கிறது சதுர்த்தியில இருக்கு. சோ அந்த பகவான் சப்தத்தினுடைய பகவதே அவருக்கு, கிருஷ்ணாய பகவதே கிருஷ்ணாய திவ்யம் சக்கரம் திவ்யமான அந்த சக்கரத்தையும். கௌமதகி இதி கதாம்ச விஷ்ணுவனுடைய கதைக்கு வந்து கௌமோதகின்னு பேராம். கௌமோதகி அப்படின்னா குஹு அப்படின்னா பிருத்திவின்னு அர்த்தம், பூமின்னு அர்த்தம், சரியா. கௌமோதகி அப்படின்னா பூமியை சந்தோஷப்படுத்துறது, அதுக்கு கௌமோதகின்னு பேரு. எது பூமியை சந்தோஷப்படுத்துறதுன்னா விஷ்ணுவினுடைய கதம், அதனால அதுக்கு வந்து கௌமோதகின்னு பேரு. சரியா? சரியா இருக்கா? Okay. ஆமா. சோ வந்து பகவதே திவ்யம் சக்கரம் கௌமோதகி இதி கதாம் ச பிராயச்சத்துங்கிறத புரிஞ்சுக்கணும். சஹா அக்னிஹி பிராயச்சித்து. சரியா இருக்கா சார்? மாலினி மேடம் சரியா இருக்கா உங்களுக்கு? ஆ சரியா இருக்கு. ஆ ம். அப்புறம் அடுத்தது படிங்க சார். तदनु स्वानुमत्या तदरण्यं दहतः धूमकेतोः निर्वापणाय उद्यतस्य मेघवाहनस्य व्यवसायं शरपञ्जरेण मोघयन् सः श्वेतवाहनः ततः बहिः बहिः अपसरतो अपसरतः अपि जन्तुम् जन्तूंस्तस्मिन्नेव जुहु जुहवामास. ஜுஹவாமாச. சோ जुहवामास. ததனு அதுக்கப்புறம் ஸ்வ அனுமத்தியா. சோ வந்து இந்த மாதிரி அக்னியை வந்து காட்டான் அர்ஜுனன், இதெல்லாம் கொடுத்தேன்னா உனக்கு ஹெல்ப் பண்றோங்கிறான். அர்ஜுனனுக்கு வந்து ஒரு வெள்ளை குதிரை, ஒரு நல்ல திவ்யமான ஒரு ரதம் கபி லக்ஷணத்தோட, அப்புறம் குறைவில்லாத குவிவர்ஸ், காண்டீவம்னு பெயர் உள்ள ஒரு தனுஷு எல்லாத்தையும் கொடுத்தார். விஷ்ணுவுக்கு வந்து சக்கரத்தையும் கௌமோதகி அப்படிங்கிற ஒரு கதையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் ததனு அதை பின்தொடர்ந்து இவாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவர் என்ன பண்ணார் இந்த அக்னி பகவான் அப்படின்னா அந்த அரண்யத்தை ஃபுல்லா வந்து எரிச்சுப்ட்டு தகதக தூமகேதோஹோ நிர்வாபணாய உத்யதஸ்ய மேகவாகனஸ்ய விவசாயம் ஷரபஞ்சரேன மோகயன்னு சக ஸ்வேதவாகனஹ. ஸோ இந்த ஸ்வேதவாகனம்ங்கிறது அர்ஜுனனுக்கு அட்ஜெக்டிவ், ஏன்னா இப்போதான் அவனுக்கு வெள்ளை குதிரை கொடுத்தான்னு சொல்லும். அந்த மாதிரி வெள்ளை குதிரைய வாகனமா வச்சுட்டு இருக்கிறவன் அர்ஜுனன். அவன் வந்து என்ன அப்படின்னா இவன் இவன் ஒன்ஸ் திருப்பி இந்த காட்டை எரிக்கணும்னு பண்ணும்பொழுது உடனே வந்து மேகவாகனன்கிறது இந்திரன் அவன் வந்துட்டு அவனுடைய ஷரபஞ்சரேன மோகையன்னு சக ஸ்வேதவாகனக ததா அங்கேருந்து என்னென்ன ஜந்துக்கள்லாம் தப்பிச்சுன்னு ஓடணும்னு நினைச்சதோ எல்லாரையும் பஸ்வமாக்கிட்டான்.
புரியுறதா உங்களுக்கு? அதான் இதனுடைய அர்த்தம். ததனு, அதை பின்தொடர்ந்து, ஸ்வ அனுமத்தியா, அவர்களுடைய ஒரு அனுமதியினால, தத் அரண்யம் தகதக தூமகேதோஹோ, என்ன அப்படின்னா நிர்வாபணாய. சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்யத்தை தகதக எரித்து கொண்டிருக்கின்ற தூமகேதோஹோ, அந்த தூமகேதுவான ஒரு ஒரு பேட் ஓமன் மாதிரி அது. சோ அந்த அதை நிர்வாபணாய உத்யதஸ்ய மேகவாகனஸ்ய, நிர்வாபணம்ங்கிறது அணைக்கிறது, அதை அணைக்கணும்னு உத்யதா பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்ற மேகவாகனம் அப்படிங்கிறது, மேகா வாகனம் யஸ்ய சஹா, மேகமானது வாகனம் யாருக்கோ அந்த இந்திரன். சோ நிர்வாபணாய உத்யதஸ்ய மேகவாகனஸ்ய, அதை அணைக்கணும்னு கிளம்பி வந்து கொண்டிருக்கின்ற அந்த இந்திரனுடைய விவசாயம், அவனுடைய அந்த விவசாயம் அப்படிங்கிறது அவனுடைய வியாபாரம்னு வச்சுக்கோங்க. அதை ஷரபஞ்சரேன, ஷரம்ங்கிறது ஆரோஸ், பஞ்சரம்னா கூட்டம், அந்த கேஜ் ஆஃப் ஆரோஸா, அந்த ஷராணாம் பஞ்சரஹா, பிஞ்சரஹனா தான் கேஜ் உங்களுக்கு. ஷரபஞ்சரம்ங்கிறது அப்படியே அந்த ஃப்ளோ ஆஃப் ஆரோஸ்னு வச்சுக்கோங்க. அதனால மோக என்ன, அதை அப்படியே வந்து ஸ்தம்பம் மாதிரி ஆக்கிட்டு என்ன அப்படின்னா மேக்கிங் இட்ஸ் ஃபியூட்டைல் அந்த மாதிரி. சக ஸ்வேதவாகனக, அந்த வெள்ளை குதிரையில டிராவல் பண்ற அந்த அர்ஜுனனானவன், ததக, ததகனா தஸ்மாத்து வனாத்துன்னு அர்த்தம், அந்த வனத்திலிருந்து, பகிஹி அபசரதோ அபி ஜந்தூனு, பகிஹினா வெளியில், அபசரதா கிளம்பிக் கொண்டிருந்த, போரும் இங்கே தப்பிச்சுக்கலான்னு உயிர்க்காக ஓடிக்கொண்டிருக்கும் இருந்த பொழுதிலும் கூட, அந்த ஜந்துக்களை கூட, தஸ்மின்னேவ, தஸ்மின்னேவ அந்த அக்னௌ ஏவ, ஜுகவா மாச, இல்லைன்னா தஸ்மின் வனே ஏவ, அந்த வனத்திலேயே, ஜுகவா மாச அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே எரிச்சுட்டான்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு வந்து ஹூங்கிறது ஜுஹோதி, லிட்டில் அகாரம், ஜுகவா மாச. சரியா? புரியுறதா சார்? சரியா இருக்கா சார் நடராஜன் சார்? அந்த இந்த கதையில அந்த ஷரபஞ்சரேன மோகையன் ம். அர்ஜுனன் என்ன பண்றாரு? அதாவது இந்த இந்த தூமம்ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு புகை, தூமகேதோஹோ அப்படின்னா அந்த நெருப்புலேந்து வர அந்த தூமம், அதனுடைய அதை வந்து நிறுத்தணும்னு மேகம் வரான், மேகவாகனனான இந்திரன் வரான். என்ன பண்ணுவான்? மழை பொழியுவான். அந்த விவசாயம் அதை ஷரபஞ்சரேன, தன்னுடைய அந்த ஷரத்தினுடைய அந்த ஹீப் ஆஃப் ஆரோஸ்னு வச்சுக்கோங்க, அந்த அதனால அப்படியே மோக என்ன ஃபியூட்டைல் ஆக்கிட்டான் அவன். யாரு? இந்த ஸ்வேதவாகனக. யாரு? இந்த அர்ஜுனன். அந்த அந்த he totally stopped. Arjuna stopped the rain from ஆமா, extinguishing the forest எக்ஸாக்ட்லி fire. எக்ஸாக்ட்லி Okay, okay, எக்ஸாக்ட்லி. okay. Got it, got it. யா, சரியா? மோக எண்ணு, மோக எண்ணுங்கிறது உங்களுக்கு சத்ருல இருக்கு. சக ஸ்வேதவாகனங்கிறது அர்ஜுனனுக்கு போறது. ததஹ தஸ்மாத்து பிரதேசாத்து பகிஹி அபசரதோபி ஜந்தூன்னு, அங்கேருந்து வெளியில ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஜந்துக்களை கூட, தஸ்மின்னேவ வனே ஜுகவா மாச, அந்த வனத்திலே போட்டு எரிச்சுட்டான். புரியுதா? சரியா இருக்கா? அப்புறம் Okay. மேல படிங்க சார். तक्षकस्य त्वसन्निधानेन तत्श्री पुत्रम् अश्वसेनं கிரசித்வா, ग्रसित्वा उत्पतन्ती पार्थेन ग्रीवायां खण्डिता व्यापद्यत. ஆ, தக்ஷகஸ்ய தூ அசன்னிதானேன, ஆப்சன்ஸ், தக்ஷகன்கிறவன் அங்க இல்ல, தக்ஷகன்கிற சர்ப்பமானது அங்க வந்து அசன்னிதானேன அங்க இல்லாத காரணத்தினால், என்ன அப்படின்னா டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் தக்ஷகா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அர்ஜுனனானவன், தத் ஸ்திரீ புத்திரம் அஸ்வசேனம் கிரசித்வா. சோ வந்து என்ன, கிரசித்வானா ஹேவிங் சைஸ்டுன்னு அர்த்தம். தத் ஸ்திரீ அப்படின்னா தஸ்ய தக்ஷகஸ்ய ஸ்திரீ, அவனுடைய ஸ்திரீயையும், ஸ்திரீ அப்புறம் புத்திரம், அவன் புத்திரம் பேர் வந்து அஸ்வசேனக, அவனையும் சைஸ் பண்ணிட்டான். அப்புறம் அப்புறம் கிரசித்வா உற்பத்தந்தி தத் ஸ்திரீ, அங்கேக்கு உள்ளேன்னு அந்த ஓட்டக்குள்ளேந்து வெளிவர அந்த ஸ்திரீயானவள், பார்த்தேன கிரீவேன கிரீவாயாம் கண்டிதா. சோ ஸ்திரீ கண்டிதா பாசிவ்ல இருக்கு. உற்பத்தந்தி ஸ்திரீ பார்த்தேன கண்டிதா, பாசிவ். ஓகே. சோ பார்த்தஹ ஸ்திரியம் கண்டித்தவான் அப்படின்னு வரும். சோ உற்பத்தந்தி ஸ்திரீ, வெளிவந்து கொண்டிருக்கின்ற, உற்பத்தந்திங்கிறது உங்களுக்கு சத்ரு, ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. மேல் பதந்தினா கீழே விழுறது, உற்பத்தந்தினா மேல் எழுந்து வருதுன்னு அர்த்தம். சோ மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா பாம்பு வந்து பொந்துல இருக்கும் இல்லைன்னா ஓட்டையில இருக்கும், இந்த இந்த உஷ்ணம் தாண்டாம
வெள்ளம் வந்துரும் இல்லையா? சோ அந்த ஸ்திரீயானவள் உற்பத்தந்தி ஸ்திரீ பார்த்தேன இந்த அர்ஜுனனினால் கிரீவாயாம், கிரீவான கழுத்து, கழுத்தில் கண்டிதா வியாபத்தியத வெட்டப்பட்டவளாக ஆகிவிட்டாள், செத்து போயிட்டாவும். சரியா? தத் புத்திரஸ்து, அந்த தக்ஷகஸ்ய புத்திரஸ்து, தக்ஷகனுடைய புத்திரனான இந்த அஸ்வசேனம்னு இருக்கான் பாருங்க, அவன் என்ன ஆனானா சின்ன வாலக, வாலம்னா வாலுன்னு அர்த்தம், டெய்லு, சின்னஹ வாலஹ எஸ்ய சஹா, வெட்டப்பட்ட வால் யாரதோ அவன், அப்படி இருக்கின்ற புத்திரசேனஹ கதம்சித்து மோச்சிதஹா, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். சரியா இருக்கா சார்? So Takshakasya tu asannidhanena, as there was an absence of Takshaka, avan illada karanathinal, tat ஸ்திரீ, தஸ்ய தக்ஷகஸ்ய ஸ்திரீ பார்த்தேன, உற்பத்தந்தி ஸ்திரீ பார்த்தேன கிரீவாயாம் கண்டிதா வியாபத்தியத. சரியா? புத்திரம் அஸ்வசேனம் கிரசித்வா, அவனுடைய புள்ளைய சீஸ் பண்ணிட்டு பொண்டாட்டிய கழுத்தை வெட்டிட்டான். புரியுறதா? சோ வந்து நீங்க இப்படி சேர்த்துக்கணும், அக்னி ஹுதபுக்கானது தக்ஷகனுடைய ஆப்சன்ஸ்னால என்ன பண்ணா அப்படின்னா, புத்திரம் அஸ்வசேனம் கிரசித்வா, தக்ஷகஸ்ய புத்திரம், தக்ஷகனுடைய புள்ளையான அஸ்வசேனனை கிரசித்வா சீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா, தத்து ஸ்திரீ, தஸ்ய தக்ஷகஸ்ய ஸ்திரீ, அஹ், பெண்டாட்டிய என்ன பண்ணா அப்படின்னா, பெண்டாட்டியானவள் பாசிவ், பார்த்தேன உற்பத்தந்தி ஸ்திரீ, மேல் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தக்ஷகனுடைய பெண்டாட்டியானவள் பார்த்தேன அர்ஜுனனினால் கண்டிதா வெட்டப்பட்டவளாக ஆனாள். எங்க வெட்டினா, கிரீவாயாம், கழுத்தில் வெட்டப்பட்டவளாக வியாபத்தியதே கொல்லப்பட்டாள். சரிதா? வி ஆ பத்து லங்குலகாரத்துல இருக்கு. சரியா? பத்யா அபத்யத அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேல சார், அதுக்கப்புறம் தத் புத்திரஸ்து, தஸ்ய தக்ஷகஸ்ய புத்திரஸ்து, அந்த தக்ஷகனுடைய பிள்ளையோ சின்னவாலக, சின்னவாலகங்கிறது இவனுக்கு அட்ஜெக்டிவ், கதஞ்சித்து மோச்சிதகாவும் புத்திரக போறது, புத்திரக கதஞ்சித்து மோச்சிதகா, அவனுடைய புள்ளையான அஸ்வசேனன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவனுக்கு என்ன போச்சு? வாலு மாத்திரம் போச்சு. சின்னஹ வாலஹ எஸ் எஸ், வெட்டப்பட்ட வாளோடு கூட இருக்கின்ற சக புத்திரஹ அஸ்வசேனஹ கதம்சித்து மோச்சிதா, எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். மோச்சிதகாங்கிறது இக்த பிரத்யம். சரியா? அப்புறம் व्याप्यद्यत्तः அது இதென்ன தாத்து என்னங்க? பத்து பத்து தாத்து, வி பத். ஆ பத்து லங்கு வியாபத்தியத. ஓகே. அதுக்கப்புறம் பத்யதே பத்யேதே பத்யந்தே, அதான் லங்கு லட்டு. பத்துங்கிறது தாத்து, அதுக்கு முன்னாடி ரெண்டு உபசர்க்கம் இருக்கு, வீங்கிறது ஒண்ணு, ஆங்கிறது ஒண்ணு. சரியா? அப்புறம் वृत्रः तु सव्यसाचिना सह चिरं युद्धा तम् अजय्यं मन्वानः पुत्रात् पराभवं बहुमन्यमानः उपाक्रामत् அபாக்கிராமத்து, अपाक्रामत् sorry அபாக்கிராமத்து. சோ வந்து அதுக்கப்புறம் என்ன, விருத்ரஹா அப்படின்னு. சோ இந்த மாதிரி இந்திரன் வாண்டட் டு ப்ரொடெக்ட் த தக்ஷகனுடைய ஃபேமிலி. அவன் மழைய பொழிஞ்சுட்டே இருக்கான், இவன் வந்து அம்பால அதை தடுத்துட்டே இருக்கான். சோ விருத்ரஹா அப்படின்னா, விருத்ரம்னு ஒரு பெயர் உள்ள ஒரு அசுரனை இந்திரஹ ஹதவான் இது விருத்ரஹா. சோ விருத்ரன்னு பேர் உள்ள ஒரு ஒரு அசுரனை அழிச்சதுனால அவனுக்கு விருத்ரஹான்னு பேரு. விருத்ரஹானா இந்திரஹான்னு அர்த்தம். இந்திரனானவனோ சவ்யசாச்சினா சஹ, சவ்யசாச்சிங்கிறது இட்ஸ் அன் எபித்தட் ஆஃப் அர்ஜுனன். சவ்யனா லெஃப்ட்னு அர்த்தம். ஓ, ரைட்லயும் அம்பு விடுவான், லெஃப்ட்லயும் விடுவான், லெஃப்ட்லயே அசத்திடுவான்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம சில பேரை, அதுதான் அந்த அர்ஜுனன். சரியா? சோ சவ்யம் லெஃப்ட் கையாலேயே அவன் வந்து ஹி இஸ் எக்ஸ்பர்ட். சவ்யேன ஷரானு சச்சத்தின்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் கையினால ஷரங்களை விடுறான். அதனால அவனுக்கு சவ்யசாச்சின்னு பேரு. சவ்யசாச்சினா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. விருத்ராஹா தூ, இந்திரனோ சவ்யசாச்சினா சக, அர்ஜுனனோட கூட சிரம் யுத்வா, யுத்வா ரொம்ப நாள் வந்து யுத்தம் கிருத்வான்னு அர்த்தம், சண்டை போட்டதுக்கு அப்புறம் தம் அஜயம் மன்வானக, அவனை வந்து ஜேதும் யோக்யா ஜெயம். சரியா? யார் வந்து ஒன் ஹூ கேன் பி டிஃபீட்டட் அவனுக்கு ஜெயம். அஜயம் அப்படிங்கிறது ந ஜேத்தும் யோக்யா அஜெயம்.
ஒன் ஹூ கெனாட் பி கான்குவர்டு. அப்படி மன்வானஹ. மன்வானஹங்கிறது விருத்ரஹாக்கு அட்ஜெக்டிவா போறது. இனிமே இவனை வந்து சண்டை போட்டு நான் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சுனுட்டோ, இந்த அர்ஜுனன் யாரு? இஸ் அன் அவதாரம் ஆஃப் இந்திரன் இல்லையா? அவதாரம் இந்திரனுடைய அம்சபாகம் தான் அர்ஜுனன். புத்திராத்து பராபவம் மகுமன்யமானக. சோ புத்திரன் கிட்ட இருந்து ஐ வாஸ் டிஃபீட்டட் பை மை ஓன் சன். பராபவம்னா ஒரு அவமானம், ஒரு 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 திரஸ்காரம் அடைஞ்சத அவன் வந்து அவமானமா நினைக்கல. வேற யாரா அவமானப்படுத்திண்டா நம்ம நம்ம வந்து நம்ம குழந்தைகிட்ட தோத்து போயிட்டோம்னா வி ஃபீல் வெரி ப்ரௌட் இல்லையா? குழந்தை குழந்தை ஒன்று டு மேக் த சைல்டு ப்ரௌட் நம்ம தோத்து போவோம், அது வேற விஷயம். என் குழந்தையே என்ன வின் பண்ணி எடுத்து தெரியுமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க. மன்வானக புத்திராது பராபகம் பகுமன்யமானக. ரொம்ப அப்படியே he feel elated about himself. மை ஓன் சன் has defeated me அப்படிங்கிறத பெருசா நினைச்சுன்னுட்டோ அபாக்கிரம அப்ப அபாக்கிராமத்து அவன் அங்கேருந்து வந்து கிளம்பியே போயிட்டான். கிரம்மு தாத்து கிராமத்து அக்ராமத்து அபாக்கிராமத்து. அங்கேருந்து வந்து அவன் he leaves the place-ன்னு அர்த்தம். லங்குல இருக்குது சரியா? சரியா இருக்கா சார்? சோ அந்த விருத்ரஹா, அந்த இந்திரனானவன் இந்த மாதிரி சவ்யசாச்சினா சக இந்த அர்ஜுனனோட கூட சிரம் யுத்வா ரொம்ப நேரம் யுத்தம் கிருத்வான்னு அர்த்தம். தம் அஜயம், தம்ங்கிறது அங்க அர்ஜுனனுக்கு போறது. அவனை வந்து ஹி கெனாட் பி கான்குவர்ட், ஹி கெனாட் பி டிஃபீட்டட் அப்படிங்கிறத மன்வானக அறிந்து கொண்ட பிறகு, அறிந்து கொண்டு புத்திராத்து பராபவம் தம் புள்ளகிட்ட இருந்தே ஒரு டிஃபீட்டை வந்து ஆறுதுங்கிறது he felt very great about himself. பகுமன்யமானக அபாக்கிராமத்து. அங்கேருந்து அவன் வந்து கிளம்பி போயிட்டான் சரியா? அதுக்கப்புறம் மேல ततः स्वतेजसा गुप्तांश्चतुरः मन्दपालमुनिपुत्रान् विना सर्वं तद्वनं पञ्चदशाहम् अविश्रान्ततया ம் सतृणम् अश्नन् अनलः तत उत्पतन्तं मयासुरं जिग ஜிகத்சுஹு जिगत्सुरः अर्थयामास ஜிகத்சுஹு அர்த்தயாமாச. जिगत्सुः अर्थयामास ததஹ பிறகு. அப்புறம் இந்த மந்தபால முனிபுத்திரான்னு இருக்கு. இந்த மந்தபாலருங்கிறவர் யாரு அப்படின்னா, இப்பதான் பார்த்தேன் கூகுள. சோ வந்து மந்தபாலன்கிறவர் ஒரு முனிவர். ஹீ டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் அ பேர்டு. சோ வந்து பக்ஷி ரூபத்துல அவர் வந்து தபஸ் பண்றார். சோ அவருக்கு வந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு 5 புத்திராள் இருக்கா. அஹ் அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜரிதா. ஜாரிதான்னு பேரு. 4 புள்ள அவருக்கு. ஜரிதரி, அஹ், சரிஷ் சரிஷ் ஸ்ரிக்தா, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், ஸ்தம்பமித்ரா, அப்புறம் துரோணா அப்படின்னு ஒரு 4 புத்திரர்கள் அவருக்கு இருக்கா. அவ எல்லாருமே வந்து பக்ஷி ரூபத்துல இருக்கா. ஸோ இந்த 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 மந்தபாலா வந்து தே ஆர் த சன்ஸ் வந்து என்னன்னா தே ஆர் த இன்டர்பிரிட்டர்ஸ் ஆஃப் த வேதாஸாம். ஸோ இந்த காண்டவவனம் எரிக்கும் போது ஆம், அந்த மந்தபாலங்கிற முனிவர் வந்து who has taken the form of a bird, he influences the god of fire. அக்னி தேவதையை வேண்டிக்கிறார், என்னோட குழந்தையில கொன்னுடாதன்னுட்டு. அதுக்கு வந்து இந்த மந்தபாலர்களுடைய அந்த பிள்ளைகள் 4 இருக்கு பாருங்க, அவைகள் வந்து அக்னியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னுட்டு they share the knowledge of Vedas with him. சோ அக்னி வந்து அவளை மாத்திரம் விட்டுருத்து. இதோட அந்த மந்தபாலனுடைய குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருத்து. இதுதான் அது அவளுடைய கதை. சோ ததஹ பிறகு ஸ்வ தேஜசா ஸ்வசிய தேஜஹ தேன ஸ்வ தேஜசா தன்னுடைய ஒரு தேஜஸினால குப்தானு சதுரஹ மந்தபால முனிபுத்திரானு. குப்தானுன்னா குப்தகனா கன்சீல்டுன்னு அர்த்தம், சீக்ரெட்னு அர்த்தம். அதனால குப்தச்சரகன ஸ்பைன்னு சொல்லுவா. சோ குப்தானுன்னா மறைந்து விட்ட, சதுரகன 4, மந்தபால முனிபுத்திரானு. மந்தபாலக இதி முனிஹி, மந்தபால முனிஹி, மந்தபால முனேஹே புத்திராஹா தானு. அந்த மந்தபால முனியினுடைய பிள்ளைகளான அந்த 4 பேரும் வினா சர்வம், அவ 4 பேரை மாத்திரம் ஸ்பேர் பண்ணிட்டோ, அவ 4 பேரை மாத்திரம் விட்டுட்டோ. வினா மந்தபால முனிபுத்திரானு, அவர்களை தவிர சர்வம் தத்துவனம், the whole forest what was turned into ashes. பஞ்ச தச அகம் அவிஸ்ராந்ததையா. பஞ்சதசம் அப்படின்னா 15, பஞ்சதச அகம் அப்படிங்கிறது 15 நாள். அவிஸ்ராந்ததையா வித்தவுட் எனி பிரேக் அப்படியே போட்டு எரிச்சு தள்ளிடுத்தோம் அந்த வனத்தை. புரியுறதா? அந்த பஞ்சதச அகம், அகம்ங்கிறது உங்களுக்கு வந்து அகன்னுங்கிறது சப்தம். அஹஹ அஹனி அஹானின்னு வரும். பஞ்சதச அகம் அப்படிங்கிறது அந்த 15 நாளும் அவிஸ்ராந்ததையா விஸ்ராந்தியே இல்லாமல். ஐ திங்க் அஹஹங்கிறது அஹன் அஹஹ அஹனி அஹானியாக இருந்தாலும்
அகம்னுங்கிறது பஞ்சதச அகம். உங்களுக்கு வந்து தித்யா விபக்தி மாதிரி வந்துரும். ஸோ Vidya புள்ளிங்கம். Vibhakti, days. ஆ ஆ இத்தனை நாள்ல. ஆமா 15 நாளை அவிஸ்ராந்ததையா இடைவிடாமல் சத்ருணம் திருணத்தோடு கூட ஒரு புல்ல விடாமன்னு அர்த்தம். அஷ்ணன்னு நன்னா சாப்பிட்டுட்டு அனலகா அப்படின்னா ஃபயர் அக்னின்னு அர்த்தம். அனிலகனா காத்து விண்டு, அனலகனா அக்னி. சரியா? ஒரு ஈகாரம் மாத்திட்டேன்னா அர்த்தமே போயிடும். சோ அனலக தது ததக உத்பதந்தம் மயாசுரம் ஜிகத்சுஹு அர்த்தயாமாச. சோ வந்து ததக உத்பதந்தம், அங்க திருப்பியும் அந்த அந்த என்னது அங்கேருந்து மேல வந்துட்டு இருக்கிற மயன்னு பேர் உள்ள ஒரு அசுரன், மயஹ இதி அசுரஹ, தம் அசுரம் அவனை ஜிகத்சுஹு அப்படின்னா பக்ஷயித்தும் இச்சுஹு, அஹ், பக்ஷயித்தும் இச்சுஹு இச்சுஹு இதி ஜிகத்சா, ஜிகத்சுஹு அப்படின்னா சாப்பிடணும்னு ஆசைப்படுகின்ற அது. அர்த்தயா மாச அவனை வந்து வேண்டிண்டான். யாரை வேண்டிண்டா? மயாசுரனை வேண்டிண்டான். சோ கதை பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எரிச்சு கொடுத்தும் அந்த அக்னி, இந்த மந்தபாலன் ஒரு முனி, அந்த முனிவர் வந்து பக்ஷி ரூபத்துல தபஸ் பண்றார். அவருடைய 4 பிள்ளைகளும் அங்க இருக்கு அந்த காட்டுல. அந்த அவைகள் சீக்கிரட்டா ஒழிஞ்சுட்டு இருக்கு. சோ அவைகளை மாத்திரம் காப்பாத்து அப்படின்னு இந்த மந்தபாலன் வேண்டினதுனால அந்த 4 குழந்தைகளையும் விட்டுட்டு பூரா வனத்தையும் 15 நாள் இடைவிடாமல் ஒரு புல்ல கூட விடாம அஷ்ணன்னு நன்னா, அஷ்ணன்னா சாப்பிட்டுட்டு அப்படின்னா அக்னிக்கு சாப்பிடுறதுங்கிறது என்னது? எரிக்கிறது. எரிச்சுப்ட்டு ததா உத்பதந்தம் அங்கேருந்து மேல வந்துட்டு இருக்கிற. சோ இங்க வந்து உத்பதந்தம்ங்கிறது மயாசுரனுக்கு அப்ஜெக்டிவா போறது. மேல் வந்து கொண்டு இருக்கின்ற சதுர் பிரத்யம், த்விதியா விபக்தி ஏகவச்சனம். மயாசுரனை அர்த்தயாமாச பிரார்த்திச்சது எது? ஜிகத்சுஹு, இந்த பக்ஷயித்தும் இச்சுஹு ஏஷா அக்னின்னு அர்த்தம். புரியுறதா? சரியா இருக்கா? அப்புறம் அர்த்தயாமாசா மாசங்கிறது இது ரெண்டு. ஜிகன்சு. ஒரே சாரி, ஒரு நிமிஷம், அந்த ஒரே ஜிகசு சூர்யா மாசம் மட்டும் ஒரே சொல்லுங்களேன். ஒரே ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். டக்குன்னு இந்த பேஜ் போயிடுது. சாரி. ஆ சொல்லுங்க, என்ன கேட்டு? ஜிகசுகு அர்த்தயா மாசம் அதை மட்டும் திருப்பி சொல்லுங்க. என்ன ஜிகத் சுகுங்கிறது? பக்ஷயித்தும் இச்சுஹு ஜிகத் சுகு, உங்களை சாப்பிடணும்னு நினைக்கிறது அது ஜிகத் சுகு. அர்த்தயா மாசனா ரிக்வஸ்ட் பண்ணிடுதுன்னு அர்த்தம். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா ஆமா. அப்புறம் மேல மேல படிங்க तथा சார். इति उद्धृतारिणि दैत्यारौ सुतरां बीतः सः ம் सुरारिः विश्वकर्मा ம் बीभत्सो मां पाहि इति आक्रन्दति स्म. ம். சோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மயாசூரன் அங்க இருக்கான். அஹ், என்ன அப்படின்னா ததா இதி உத்ருத அரிணி தைத்யாரௌ சுதராம் பீதः சக சுராரிஹி விஸ்வகர்மா. சோ வந்து இந்த விஸ்வகர்மானா ஆர்கிடெக்ட்னு அர்த்தம். அவன் தான் இந்த மயாசுரன், இந்த அஹ், மயஹா. அவன் தான் அந்த மயசபாங்கிறத கட்டி கொடுத்தான் அவளுக்கு, தெரியுமா? சோ அந்த இந்த சுராரிஹி சுராணாம் அரிஹி விஸ்வகர்மா, சுரர்களுடைய எதிரியான இந்த விஸ்வகர்மா பீதக இந்த அக்னியினுடைய ஒரு ஜுவாலையினால பீதக சன்னு என்ன 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 பண்ணான் அப்படின்னா உத்ருத அரிணி தைத்யாரோ, தைத்யானாம் அரினா எதிரின்னு அர்த்தம். தைத்யானாம் அரிஹி தைத்யாரிஹி, தைத்யாரோங்கிறது சப்தமியில இருக்கு. அரவ், உங்களுக்கு ஹரவு மாதிரி, ஹரிசப்தம் மாதிரி சப்தமியில இருக்கு. உத்ருத அரிணி அப்படின்னு சொல்லும்பொழுது அரினா உங்களுக்கு சக்கரம்னு அர்த்தம். அரி தீர்க்கம். சோ அரிணிங்கிறது அவங்க சப்தமியில இருக்கு. சோ உத்ருதஹ அரி ஏன சக தஸ்மின், கிருஷ்ணருக்கு போறது எல்லாம். சோ இந்த மாதிரி தைத்தியாளனுடைய எதிரியான கிருஷ்ணர் இந்த மாதிரி சக்கரத்தை உத்ருதம் எடுத்துக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் சுராரிகி விஸ்வகர்மா, சுரர்களுடைய எதிரியான இந்த விஸ்வகர்மாவானவன், அதாவது இந்த மயனானவன் பயந்து போயிட்டான். அவன் உன்ன என்ன பண்றான்? ஹே பீபத்சோ அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒரு பேர் அது. ஹே அர்ஜுனனே மாம் பாஹி, என்ன காப்பாத்து அப்படின்னு ஆக்ரந்தத்தி அழறான். சரியா? இது வந்து இந்த அக்னியிலேருந்து காப்பாத்துறதுக்கு இது பண்றார். அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கிறார். கிருஷ்ணர் யாரு அப்படின்னா தைத்தியர்களுடைய எதிரி. அந்த தைத்தியாரோ உத்ரத அரிணி சதி, அவ இந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் சதி சப்தமி இந்த சுராரிகி விஸ்வகர்மா பீதஹாசன்னு அழறான். ஆக்ரந்ததி, என்ன காப்பாத்துன்னுட்டு. அப்போ மா பைஷி இது
தேன தத்த அபயः சன்னு அமரத்துவ லாப நிர்விசேஷாம் பிரீத்திம் பிராப்பிய முமுதே. அப்போ மா பைஷீஹி, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, தேன தத்த அபயः, தேன அர்ஜுனனேன தத்தः அபயः ஏன சக, கொடுக்கப்பட்ட எஸ்ய சக, கொடுக்கப்பட்ட அபயம் யாருக்கோ அப்படி இருக்கின்ற சக விஸ்வகர்மா அமரத்துவ லாப நிர்விசேஷாம், அமரத்துவம்னா இம்மார்டலிட்டி, மரணமே அடையாமல் அப்படி அமரத்துவங்கிற ஒரு லாபம், அதை நிர்விசேஷாம் அப்படியே கம்ப்ளீட்டா, அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பிரீத்திம் பிராப்பிய முமுதே, அப்படிப்பட்ட ஒரு பிரீத்திகரமான ஒரு விஷயத்தை அடைந்த பிறகு முமுதே, முத்து தாத்து முமுதேங்கிறது லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் சந்தோஷத்தை அடைந்தார். சரியா? இந்த விஸ்வகர்மா கொஞ்சம் திடீர்னு அவர் வந்து சக்கரத்தை தூக்கினார். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டகால்னு இருக்கு, நடுவுல ஏதாவது போயிருக்கா என்னன்னு தெரியல நமக்கு. பட் இருக்கிற கதையை நான் அப்படியே சொல்லிட்டேன். இது ஆதி பர்வ, இதோட இந்த பருவம் முடிஞ்சுடுத்தோம். நம்ம ஜென்ரலி என்ன டாபிக் எடுக்கிறோமோ கவியை பத்தி படிப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து லக்ஷ்மண சூரிய பத்தி படிக்காமையே ஆரம்பிச்சிட்டோம். அதை முடிச்சு விடலாம் நம்ம. சரியா? படிங்க சார் நீங்க. மகா 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 महामहोपाध्याय लक्ष्मणसूरिः ஆமா, மகா संस्कृतसाहित्यस्य மகோபாத்தியாய, மகா மோபாத்தியாயன்னு இருக்கு. महामहोपाध्याय ஆமா ஆமா, மகா மகா உபாத்தியாய. அப்புறம் संस्कृतसाहित्यस्य तथा भारतदेश संस्कृतेश्च वेदेभ्यः पश्चात् रामायणं महाभारतं च आकरग्रन्थौ சம்ஸ்கிருத சாகித்யஸ்ய, சம்ஸ்கிருத சாகித்யத்தினுடைய ததா பாரத தேச சம்ஸ்கிருதேஹேச்ச, பாரத தேசத்தினுடைய சம்ஸ்கிருதினா கல்ச்சர், அதனுடைய வேதேபியா பశ్చాத், வேதத்துக்கு பிறகு, வேதத்தை தவிர ராமாயணம் மகாபாரதம், ஏன்னா பாரதம் பஞ்சமோ வேதா இல்லையா? ராமாயணம்ங்கிறது ஆதிகாவியம். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் ஆகர கிரந்தம் அப்படின்னா சிரேஷ்டமான கிரந்தங்கள். வேதத்தை தவிர எது சிரேஷ்டம் அப்படின்னா மகாபாரதமும் ராமாயணம். சரியா? அப்புறம் महाभारतं तु बहुत्वात् भारवत्वात् च विस्मय आवहा कृतिः மகாபாரதம்ங்கிறது பகுத்துவம், நிறைய எக்கச்சக்க ஸ்லோகம், அண்ட் பாரவத்துவம் சார், ரொம்ப பாரத்தோட இருக்கு அப்படின்னா ஹெவியா இருக்குங்கிறது இல்ல. எக்கச்சக்க கதைகள், எக்கச்சக்க கேரக்டர்ஸ், இட்ஸ் ஹியூஜ் எபிக் இல்லையா? விஸ்மய ஆவகம், விஸ்மயம் ஆவகதி இது விஸ்மயாவகா. கிருதிகி, கிருதிகிங்கிறது ஸ்திரீலிங்கம், கிருத்தினா படைப்பு, ரச்சனா, ஒர்க்கு. ஸோ விஸ்மய ஆவகா கிருதி அப்படின்னா விஸ்மயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பு மகாபாரதம்ங்கிறது. சரியா? அப்புறம் இதுவே समग्र கிருத்தின்னு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஈ போட்டுட்டானா கிருதி அப்படின்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவன்னு அர்த்தம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமே, துஷ்யந்தன் வந்து சகுந்தலா யாரு, அவளுடைய ஆரிஜன் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அபிஞான சகுந்தலத்துல இவ யாருக்கு பிறந்தா, நான் சத்திரியன், இவ வந்து தாபச கன்யா, இவளை நான் விரும்பலாமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கானாம். ஆனா அங்க ஒரு பிரமரம் வந்து டகால்னு அவகிட்ட போயிடுதான். அகம் தோ தத்வான்வேஷன பரஹ, நான் வந்து அவளை ஐ எம் ஜஸ்ட் டிஸ்பியூட்டிங் ஆர் டிஸ்கசிங் அபவுட் ஹர் ஆரிஜின் அண்ட் பர்த் சீக்ரெட். ஆனா இந்த பிரமரம் பாரு எதையுமே யோசிக்காம சகலு கிருதி, கிருத்தினா புண்ணியம் பண்ணுதுன்னு அர்த்தம், அப்படியே நேரவே சகுந்தலை கிட்ட நின்றுட்டான் அது அப்படின்னு சொல்றான் அந்த சகுந்தலத்துல. அந்த கிருதிங்கிறது வேற, கிருத்திகிங்கிறது வேற. கிருத்திகினா ஒர்க். சரியா? அப்புறம் समग्र विश्वसाहित्ये एतत् सदृशी अन्या साहित्यकृतिः न उपलभ्यते சமக்கிர விஸ்வ சாகித்யே, ஸோ உலகத்துல இருக்கிற எல்லா விஸ்வ சாகித்யம்னா லிட்ரேச்சர் தட் இஸ் பிரசன்ட் இன் த வேர்ல்டு. ஏதத் சதிருஷி அப்படின்னா ஏதஸ்ய மகாபாரத பாரத ஏதஸ்யாக கிருதி சதிருஷி, கிருதிக்கு போறது இந்த ஒர்க்குக்கு சமானமான அந்யா சாகித்ய கிருதி, இன்னொரு சாகித்யத்துல இன்னொரு படைப்புங்கிறது என்ன உபலபியதே, இட்ஸ் இன்கம்பேரபிள். இது மாதிரி அதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்புறம் महाभारते शतसहस्रश्लोकाः सन्ति சதம்னா 100, சஹசிரம்னா 1000. ஸோ 100 1000 ஸ்லோகம் அப்படின்னா 100,000 ஸ்லோகாஸ். சரியா? அந்த அளவுக்கு அந்த அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு. न सुलभः अयं ग्रन्थः समेषाम् अध्ययनाय சமேஷாம்ங்கிறது சமன சதுருஷம் ஆர் சமக்ரம். ஸோ வந்து சமேஷாம்ங்கிறது உங்களுக்கு சமஸ்ய சமயோகோ சமேஷாம் ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. அயம் கிரந்தः சமேஷாம் ந சுலபः அத்தியனாய, அத்தியனம் படிக்கிறது, டு லேர்ன் திஸ் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஈஸி. மகாபாரதம் வா பட்டனி, இது அது வந்து மகாபாஷ்யத்துக்கு வரும். அதே மாதிரி நீங்க மகாபாரதத்துக்கும் சொல்லிக்கலாம், மகாபாரதம் வா பட்டனியம், மகாராஜ்யம் வா பாலனியம். புக் இஸ் சச் அ ஹியூஜ் அண்ட் எக்கச்சக்க
கேரக்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ மகாபாரதம் பிகாஸ் ஆஃப் அமர் சித்திரகதா இல்லையா? அமர் சித்திரகதா படிச்சு படிச்சு நமக்கு குவிஸ் ஆத்துல வச்சு வச்சு நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு தெரியும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப போனதில்லை. ராமாயணம் மாதிரி இல்ல. ராமாயணம் 22,000 ஸ்லோகம், 16,000 ஸ்லோகமா 22,000 ஸ்லோகம் ராமாயணம். ஸோ அதுல ஆனா கேரக்டர்ஸ் இவ்வளவு கிடையாது. தசரதன் ஒருத்தர் இருந்தார், அதுலயே நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கிற கதையை கேட்டேன்னா நமக்கே சிலதெல்லாம் தெரியாது. மகாபாரதம் அதை விட பாருங்க, இவ்வளவு மந்தபாலம்னு ஒரு முனியா, இவ்வளோ கதை இருக்கு. இந்த மந்தபாலம் முனிங்கிறது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அது வந்து பக்ஷி ரூபத்துல தபஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ், இட்ஸ் ஹியூஜ் டெக்ஸ்ட் டு ஸ்டடி. சரியா? அதான். அப்புறம் अतः समेषां सुलभग्राह्यता सम्पादनार्थं लक्ष्मणसूरिनामानो नामानः विद्वांसः भारतसङ्ग्रहः इति गद्यकाव्यमेकम् अररचन्. அரரச்சன். ஸோ அதனால இந்த மாதிரி ஹியூஜா இருக்கிறதுனால சமேஷாம் அப்படின்னா சமக்கிரம் டெக்ஸ்ட் வந்து படிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. சுலப கிராஹ்யதா சம்பாதனார்த்தம், டு ஹாவ் அன் ஈஸி ஆக்சஸ் ஆஃப் த ஹோல் டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சுலபம்னா ஈஸி, கிராஹ்யம்னா ஆக்சஸ், சம்பாதனார்த்தம் அது சாரி கிராஹ்யம்னா கிரகிக்கிறது, சம்பாதனம்ங்கிறது ஆக்சஸ். ஸோ டு டு ஹாவ் அ ஈஸி ஆக்சஸ் டுவர்ட்ஸ் அ டெக்ஸ்ட், லக்ஷ்மண சூரி நாமானஹ, லக்ஷ்மண சூரின்னு பெயர் உள்ள இவர் ஒரு வித்வான், வித்வாம்சகா ஒரு வித்வாம்சர். என்ன அப்படின்னா பாரத சங்கிரகம், பாரதத்தினுடைய மகாபாரதத்தினுடைய சங்கிரகம்னா ஒரு அப்ரிட்ஜ்டு வெர்ஷன். இது கத்திய காவியம் ஏகம் அரரச்சன், அதை வந்து இயற்றினார். க- இதுவே அப்ரிட்ஜ்டே இப்படி இருக்கு பாருங்க. அதான், மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசுன்னு வா அந்த மாதிரி இல்ல. அஹ், அப்புறம் ம் लक्ष्मणसूरिमहोदयः क्रिस्तशकाब्दे ம் 1859 तमे संवत्सरे प्रादुरभवन्. ஸோ லக்ஷ்மணசூரிங்கிற அந்த மகோதயர் இவர் வந்து 1859 ஏடியில பிறந்தார். 1859 ஏடியில பிராதுரபவன் உண்டானார், தோன்றினார். சரியா? அப்புறம் पितुर्नाम मुत्तुसुब्बकविः इति. அப்பா பேர் முத்து சுப்பகவி. இவர் யாரு அப்படின்னா நம்ம பாட்டு கேட்கறவளுக்கு தெரியும், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இருக்காரோனோ அவருடைய மாமா இந்த லக்ஷ்மணசூரி. அவருக்கு வந்து சம்ஸ்கிருதம் அவரை படிக்க வச்சு கொண்டு வந்ததே நம்ம லக்ஷ்மணசூரி தான். ஸோ வந்து ஹரிகேசநல்லூர் நிறைய எழுதியிருக்காரு, சுதாமயி, ஆமா ஆமா அஹ், அந்த அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா? வாத்தியக்காரர் சாரதம். தான். ஆமா பெரிய கம்போசர் அவர். ஆமா ஆமா. நல்ல பணக்கார வீட்டுல பிறந்தவர் அவர். அவருடைய மாமா இவர். இவர் தான் அவருக்கு சம்ஸ்கிருதம். ஏன்னா இஃப் யூ சி ஹரிகேஷன் அல்லூர்ஸ் ஒர்க், லாட் ஆஃப் his சாங்ஸ் வில் பி இன் சான்ஸ்கிரிட் ஆர் இன் தெலுங்கு. ஸோ உங்களுக்கு வந்து இவர்கிட்ட இருந்து தான் அவர் சம்ஸ்கிருதம் கத்துட்டார். லக்ஷ்மண சூரி தான் சொல்லி கொடுத்திருக்கார் ஹரிகேஷன் அல்லூர். சரியா? அப்புறம் ம் लक्ष्मणसूरयः साहित्ये व्याकरणे वेदान्ते च निष्णाताः आसन्. லக்ஷ்மணசூரி வந்து சாகித்யம் லிட்ரேச்சர்ல, வியாக்கரணம் கிராமர்ல, வேதாந்தத்துல நிஷ்ணாதாக, he was an expert. அப்புறம் एतैः भगवत्पादाभ्युदयः, कृष्णलीलामृतं, भारतसङ्ग्रहः, रामायणसङ्ग्रहः, भीष्मविजयं, देहलीसाम्राज्यं, पौलस्त्यवधं, घोषयात्रा इत्यादयः சதுர்விம்சதி கிரந்தாக விரச்சிதா. चतुर्विंशतिग्रन्थाः विरचिताः. ஆமா. சோ இவரால என்ன அப்படின்னா கிரந்தாக விரச்சிதாக ஏதைஹி, இவரால் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பகவத் பாத அபியுதயம், கிருஷ்ணலீலாமிருதம், பாரத சங்கிரகம், ராமாயண சங்கிரகம், பீஷ்ம விஜயம், தெஹலி சாம்ராஜ்யம். பிகாஸ் 1859ங்கிறதுனால he was a 19th century ரைட்டர் இல்லையா? ஸோ அதனால அப்போ வந்து இத அஹ், நம்ம என்ன சொல்றது, டெய்லி சாம்ராஜ்யம், நம்ம நாடு எப்படி இருந்தது எல்லாத்தையும் பார்த்திருப்பார். பௌலஸ்திய வதம், கோஷ யாத்ரா, இந்த மாதிரி 24 டெக்ஸ்ட் எழுதியிருக்காராம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் கூட ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு பாகம் படிச்சிருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அஹ், एते महाशूरसंस्थान மஹிஷூருனா மைசூர். महीशूरसंस्थान प्रधानामात्यैः श्री शेषाद्रि अय्यर महोदयैः सूरी इति उपाधिना भारतसर्वकारेण महामहोपाध्याय इति उपाधिना च पुरस्कृताः. சோ வந்து உபாதின டைட்டில்னு அர்த்தம். ஏதே மஹி சூர சம்ஸ்தான பிரதான அமாத்தியைஹி, மைசூர் சம்ஸ்தானம் இருக்கணும், அதனுடைய பிரதான அமாத்தியம்னா பிரைம் மினிஸ்டர்னு அர்த்தம். அவர் பேர் வந்து சேஷாத்ரி ஐயர். அவரால சூரி அப்படின்னு ஒரு டைட்டில் வாஸ் given to him. அதுக்கப்புறம் பாரத சர்வகாரேன, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மகாமகோபாத்தியாயன்னு ஒரு டைட்டில் வாஸ் ஆல்சோ awarded to him. புரஸ்கிருதாகனா he was awarded.
प्रकाण्डपण्डितानाम् एतेषां कृतिषु भारतसङ्ग्रहः अत्यन्तजनप्रियः वर्तते। பிரகாண்ட பண்டிதானா அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ராடினரிலி இன்டெலிஜென்ட் அப்படி இருக்கின்ற ஏதேஷாம். ஏதேஷாம் அப்படிங்கிறது இவருக்கு போறது பகுவச்சனத்துல தான் சொல்லணும். பெரியவாளை வந்து சிங்குலர்ல சொல்லக்கூடாது, தொம்முன்னு கூப்பிடக்கூடாது, யூயம்னு சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா பவந்தகான்னு சொல்லணும். அதே மாதிரி பிரகாண்ட பண்டிதானாம் ஏதேஷாம் கிருதிஷு, இவர்களுடைய ஒர்க் அமாங் ஆல் இஸ் ஒர்க்ஸ் பாரத சங்கிரகம்ங்கிறது அத்தியந்த ஜனப்பிரியா. இட் இஸ் லைக்ட் பை மெனி. ஜனானாம் பிரியா ஜனப்பிரியா. சரியா? ஜனங்களுக்கு ரொம்ப ருச்சிகரமான ஒரு டெக்ஸ்ட் எதுன்னா பாரத சங்கரம். இப்ப நமக்கு பிடிக்கலையா? இவ்வளவு நன்னா சமாசம் பிடிச்சு விக்கிற வாக்கியம் அது இது பிரிச்சு ஒரு 13 கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ணி படிச்சோம்ல. என்ஜாய் பண்ணி நீங்க பண்ணலாம் தெரியல, நான் பண்ணேன். அப்புறம் அஹ், मूलकथा सरण சரணிம். सरणिम् अविहाय அஹ், महाभारतस्य कथा रोचकतया हृद्यया गद्यशैल्या अत्र सङ्गृहीता वर्तते। மூல கதா சரணிம் அவிகாய. மூல अविहाय கதானா அதனுடைய ஒரிஜினல் பிளாட். அந்த மூலம்னா ஒரு ரூட்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் பிளாட் கதை. அதனுடைய சரணினா வரிசைன்னு அர்த்தம். thread அதனுடைய அதுல அந்த பேட்டர்ன் அதை விகாய விடாம, சூப்பர். சும்மா நான் பாரத சங்கரம் எழுதுறேன்னுட்டு சொந்த கதையை அடிச்சு விடாம, he has not deviated from the original plot ன்னு அர்த்தம். மகாபாரதஸ்ய கதா ரோச்சகதையா, மகாபாரதத்தினுடைய கதையானது ரோச்சகதையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், ஹிருத்யயா ரொம்ப அட்ராக்டிவாகவும், கத்திய சைலியா ப்ரோஸ்ல எழுதியிருக்கார். ஏன்னா பொயட்ரி எழுதுறது எவ்வளோ கஷ்டமோ ப்ரோஸ் எழுதுறதும் ஒன்றும் ஈஸி இல்லை சமஸ்கிருதத்தில். பொயட்ரியில் நீங்கள் அதை மீட்டர் கீட்டர்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேல்படி நீங்கள் வந்து துவனி அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ கத்தியம் கவீனாம் நிகழம் வதந்தி இல்லையா? உரைக்கல் எது அப்படின்னா, டு டெஸ்ட் த டேலண்ட் ஆஃப் போயட் எது அப்படின்னா கத்தியம் தான். ஸோ கத்திய சைலிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா நம்ம எழுதுற மாதிரி ராமஹ குத்திர வர்த்ததே ராமஹ வனே வர்த்ததே அந்த சம்ஸ்கிருதம் இல்லையே இது. இது இவர் போட்டிருக்க சம்ஸ்கிருதம் இஸ் வேற லெவல். ஸோ ஹிருத்யா கத்திய சைலியா, சைலினா ஸ்டைல்னு அர்த்தம். ப்ரோஸ் ஸ்டைல வச்சுண்டு அത്ര சங்கிரஹீதா வர்த்ததே. ஸோ ஹி ஹஸ் டேக்கன் த ஸ்டைல் ஆஃப், ஹி ஹஸ் ஆப்டட் த ஸ்டைல் ஆஃப் ப்ரோஸ் டு ரைட் திஸ் மகாபாரத சங்கரம். சரியா? அப்புறம் भाषा तु गंभीरा सुंदरा च। பாஷாயும் எப்படி இருக்கு அப்படியே கரடு முரடா ஒண்ணுமே பிடிக்காம என்னத்தையோ சக எதி ஆகச்சதி தர்ஹி வயம் கச்சாமஹ அது மாதிரிலாம் அவர் எழுதவே இல்லையே. பாஷாது கம்பீரா நல்ல இன்டெப்தா இருந்தது, சுந்தராச்ச அழகாவும் இருக்கு படிக்கிறதுக்கு இல்லையா? அஹ், என்ன சொல்றேன்? அந்த करेक्ट। அந்த அந்த பாண்டு சொல்ற இடம்லாம் என்னமா இருக்குல்ல. எனக்கு புத்திரன் இல்ல, புத்திரன் இல்லாதவனுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத உங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் தி விலாசவதி சாந்த்வனம் ஃப்ரம் காதம்பரி. அந்த மாதிரி இவனுடைய புலம்பல் இருந்தது, பாண்டுவோட புலம்பல் டு குந்தி. அது மாதிரி நீங்க வேரியஸ் பிளேசஸ் இங்க இது ஒன்லி ஆதி பர்வம். அது ஃபுல்லா கொடுத்துருக்காலும் தெரியல நமக்கு. ஆதி பர்வம் கொஞ்சம் படிச்சிருக்கோம், இன்னும் ஃபுல்லா படிச்சா ஜம்முன்னு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் अस्य ग्रन्थस्य अध्ययनं संस्कृतभाषायां व्युत्पत्तिसम्पादनार्थम् अत्यन्त उपकारकम् इति अत्र न कोऽपि सन्देहः। அஸ்ய கிரந்தஸ்ய இந்த மகாபாரத சங்கிரகம்ங்கிற இந்த கிரந்தத்தினுடைய அத்தியனம் அப்படின்னா லேர்னிங், கத்துக்கிறதுங்கிறது சம்ஸ்கிருத பாஷாயாம் வியுத்பத்தி சம்பாதனார்த்தம். ஸோ வியுத்பத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வொகாபுலரி. வியுத்பத்தி சம்பாதனார்த்தம் சம்ஸ்கிருத பாஷையில உங்களுக்கு டு கெட் அ பெட்டர் ஹேங் ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் தி vocabulary அதுக்கோசரம் அத்தியந்த உபகாரகம், இட் இஸ் இம்மன்ஸ்லி ஹெல்ப்ஃபுல் இத்தியத்ர ந கோபி சந்தேகா. டவுட்டே கிடையாது இல்ல இது. அது உண்மைதான் ஆமா, actually. இதோட முடிச்சாச்சு பாரத சங்கிரகம். சரியா?